7 ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக போடுற மாதிரி பீட் பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கலர் கஸ்டமைஸ் எல்லாம் அவங்க இஷ்டம் தான். இந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு. இடையில என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி வரவும். பட் நான் வந்து ஆர்டர்ஸ் எடுத்தவங்கள்ட்டலாம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன்ல, இவங்கள்ட்ட அதுவும் கூட நான் கேட்கல. ஏன்னா இவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வாட்ஸ்அப் கூட இன்ஸ்டா ரிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் ஊருக்குலாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லா மெசேஜும் பார்த்து ரிப்ளை பண்ணும்போது தான் இவங்க மெசேஜ் நான் பார்த்தேன். போச்சு, செம்மையாக திட்ட போகிறாங்க, செம்மையாக கோவப்பட போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சாரி, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸாவது பண்ணியிருக்கணும், என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிவரி பண்ணிடுறேன், உங்களுக்கு 2-3 டேஸில் கிடச்சிரும் சிஸ் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, ஆனால் நான் வந்து பயந்துட்டேன், எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நம்ம சீட்லாம் பண்ண மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கொடுத்துட்றேன், ரொம்ப சாரி அப்படின்னு கேட்டேன். அவங்க திட்டுவாங்கன்னு நினச்சேன்ல, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க தெரியுமா? நிறைய அவங்க பேஜில் நான் பார்த்து வச்சுருக்கேன், என்னோட பர்த்டேக்கு நான் வாங்கலான்னு, என் வீட்டில் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க போய் பேஜில் வாங்கி அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சைடு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஒயிட் பீடில் பிளாக் பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி 7 பிரேஸ்லெட் ஆட் பண்ணியிருந்தாங்க. கிஃப்ட்டுமே 7 இயரிங் செட்டாக கொடுத்தாச்சு.